ஹாய் காய்ஸ், வெல்கம் டு வைஷ்ணவி ஆடியோ நாவல்ஸ். நான் உங்கள் வைஷ்ணவி. இன்னைக்கு நம்ம கேட்க போகிற கதை காதல் மட்டும் இல்லை, மனசை தொட்டுருக்கும் ஒரு பயணம். உன் அருகில் உருகும் நான். இந்த கதையை முழுசா கேளுங்க, உங்கள் மனசில் யாரோ ஒருத்தர் கண்டிப்பாக நினைவுக்கு வருவாங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். சாப்டர் 4. சொல்லாத காதல். மழை இன்னும் நின்றதே இல்லை. அந்த நாள் கேட்ட ஒரு கேள்வி, நம்ம ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தானா? அது மட்டும்தான் இப்போ இருவரின் மனசுல ஓடிக்கிட்டே இருந்தது. அடுத்த நாள் அதே இடம், ஆனா இப்போ ஒரு சின்ன தயக்கம், ஒரு சின்ன அமைதி. ஹாய் மீரா, மெதுவா சொன்னான். ஹாய், அர்ஜுன் பதில் சொன்னான். முன்னாடி இருந்த அந்த சிரிப்பு, அந்த ஃப்ரீயா பேசுற ஃபீல் இப்போ கொஞ்சம் மாறி இருந்தது. நேத்து நீ கேட்டது, அர்ஜுன் ஆரம்பிச்சான். மீரா அவனை பார்த்தா. ஆன்சர் வேண்டாம்னு நினைக்கிறேன், அவள் மெதுவா சொன்னான். அவன் குழம்பினான். ஏன்? சில ஆன்சர்ஸ் வந்துட்டா அது எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிடும். அந்த வார்த்தை அர்ஜுன் மனசுல நின்று போச்சு. அவர்கள் இருவரும் சில நிமிடங்கள் அமைதியா நின்றாங்க. மழை மெதுவா விழ ஆரம்பிச்சது. மீரா அம்பரல்லா திறக்காமல் நின்றாள். மழை பிடிக்கும்னு நீங்க சொன்னீங்களே, அவள் சிரிச்சா. அர்ஜுன் அவளை பார்த்தான். ஆனா இப்போ வேற மாதிரி ஃபீல். எப்படி? முன்னாடி மழை வந்தா நினைவுகள் மட்டும் வரும், இப்போ நீயும் வர்ற. அந்த வார்த்தை மீரா இதயத்துக்கு நேரா சென்றது. அவள் மெதுவா சிரிச்சா. ஆனா அந்த சிரிப்புல ஒரு குழப்பம் இருந்தது. அர்ஜுன், நம்ம இப்போ இருக்கிறது ரொம்ப அழகா இருக்கு, அதை சேஞ்ச் பண்ணிட வேண்டாம். அவன் அமைதியா நின்றான். அதாவது, நான் உன்னை இழக்க விரும்பல. அந்த ஒரு லைன் அவன் மனசை வலிக்க வச்சது. அப்படின்னா நம்ம? அவள் மெதுவா தலையசைச்சா. சில காதல்கள் சொல்லாமலே அழகா இருக்கும். மழை இப்போ கொஞ்சம் அதிகமா விழுந்துச்சு. அவர்கள் இருவரும் நின்றிருந்தாங்க, நெருக்கமா ஆனா தூரமா. அந்த நாள்ல இருந்து அவர்கள் பேசினாங்க, சிரிச்சாங்க. ஆனா அந்த ஒரு லைனுக்கு அப்புறம் ஏதோ மாறிவிட்டது. காதல் சில நேரம் சொல்லாமலே வாழும். சொன்னா கிடைக்காம போயிடுமோன்னு பயமா இருக்கும். ஆனா சொல்லாம இருந்தா அது மனசுக்குள்ளேயே தங்கி வலி தரும். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வைஷ்ணவி ஆடியோ நாவல்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. கமெண்ட்ல உங்க தாட்ஸ் சொல்லுங்க. நான் வைஷ்ணவி. மீண்டும் சந்திப்போம்.